ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ராகி மோர்களி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ராகி மோர் கூழ் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. ராகி எடுத்து வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி, உப்பு, அப்புறம் தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்க தேவைப்படுது. இப்போ இதை இந்த மாவு ராகி மோர்கூழுக்கு எப்படி மாவு கரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு எம்டி பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவு, 1.5 பங்கு தயிர் எடுத்துக்கலாம், 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட தண்ணியை விட தயிர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் 1.5 கப்பு சொன்ன இடத்துல நீங்கள் 2 கப்பு தயிர் கூட சேர்த்திக்கலாம். மீதம் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அளவு 1க்கு 3, அது 1.5 இது 1.5, மொத்தம் 3 ஆச்சு. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு 3 கப்பு தேவைப்படுது, தயிரும் தண்ணியும் சேர்த்து. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானொலி வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்புறம் எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 1 நிமிஷம் ஹீட் ஆகட்டுங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு 1 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலர் நல்லா கரெக்ட் ஆகிடுச்சுங்க. நமக்கு தேவையான கலர் வந்துருச்சு. இப்போ சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதை ஒரே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரைச்சி வச்சது இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சீக்கிரம் வெந்துடும். அதுவும் இல்லாமல் கம்மியான குவான்டிட்டி, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடும். நான் 10 நிமிஷம் ஃபுல்லாக காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கும். இடையில காமிக்கிறேங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. உப்பை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம கலக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தெரியும். இதே நமக்கு பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இப்படி ரோல் பண்ணோம்னா அது அப்படியே ஈஸியாக சொல்லண்டு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வருங்க. அதுதான் பக்குவம்னு அர்த்தம். அதுக்கு மேலேயே நமக்கு பக்குவம் ரெடி ஆகிடுச்சான்னு தெரியலன்னா கையை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ராகி கூழ் ஒட்டவே ஒட்டாது. அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த 2 டெக்னிக்கும் தெரிஞ்சுட்டு நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ நான் சிகப்பு மிளகாய் சேர்த்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், மோர் மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்று சேர்த்தா ஒவ்வொரு டேஸ்ட்டு வரும். இந்த ரெசிப்பியை புளிப்பான தயிர் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். புளிப்பில்லாத தயிரில் செஞ்சாலும் இந்த ரெசிபி செய்ய வரும். ஆனால் டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க. பாருங்கள், அதுக்குள்ளேயும் கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் பக்குவத்துக்கு வரணும். இன்னும் 1 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கு. அது டயத்தில் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்குறக்கு. அப்போ பக்குவமாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க. அப்போ இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நம்மளோட ராகி மோர்கூழ் எப்படி வேணால் சொல்லலாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
கையில் ஈரம் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோன்னா பாருங்கள் கையில் எதுவுமே ஒட்டலை. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை கொட்டி ஆற வச்சிடலாங்க. கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு இப்படி தட்டியும் சாப்பிட்டுக்கலாம். குட்டி குட்டியாக தட்டியும் சாப்பிட்டுக்கலாம். இதை ஆறுறக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஹெவி டியூட்டி சீலிங் மிஷினை பற்றி பார்க்கலாம். இந்த மிஷினில் பிளாஸ்டிக் பேக்கு, ஃபாயில் பேக்கு, கிராஃப்ட் பேப்பர் பேக் இது எல்லாத்தையுமே சீல் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் டைமர் ஸ்விட்ச் இருக்குங்க. 8 செகண்ட் வரைக்கும் சீலிங் டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் லைட் இண்டிகேட்டர் கூட இருக்குது. அப்புறம் 8 இன்ச் அதாவது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சீல் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் 59% ஆஃபரில் தர்றாங்க. இந்த மிஷினோட ரேட்டு 2450. ஆஃபர் போக 996 ருபீஸில் தர்றாங்க. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெடியான ராகி மோர்க்கூழை ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கையை நல்லா இப்படி ஈரம் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இன்னும் சூடே குறையல. ஆனால் கை பொறுக்கிற சூடு இருக்கிறதுனால நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி பால் மாதிரி செஞ்சு தட்டிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க, பார்க்கலாம். ராகி மோர்க்கூழ் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்தளவுக்கு ஆற வச்சா தான் நமக்கு கரெக்டாக பீஸ் போட முடியும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேங்க. ராகி மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ராகி மோர்களி ஹல்வா எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அரிசி மாவில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியுங்க. ராகி மாவில் எப்படி செஞ்சுருக்கோன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. ராகி குழந்தைங்க ராகி கூழாக சாப்பிட்லன்னா இந்த மாதிரி மோர்களியாக கூட செஞ்சு கொடுங்க. மோர்கூழ் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா புளிப்பாக காரமாக இருக்கும். புளிப்பான தயிர் இருந்தால் மட்டும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கூழை விட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.